ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா, தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மன் கோவில்ல பூ மிதிக்கிறது தான் பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா, அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மன்னா, வருடத்துல ஒரு முறை எங்கிருந்து இவ்வளவு கூட்டம் வருவாங்க, எங்கிருந்து இந்த பூ மிதிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல. பல லட்சக்கணக்கான பேருங்க. பாருங்க லைன்ல அதாவது நேத்து மாலையில இருந்து கியூ நின்னு இன்று 11 மணி 12 மணி வரைக்கும் பூ மிதிச்சு முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து லட்சத்துக்கு மேலதான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளவு கூட்டம் வந்து பூ மிதிக்கிறது மட்டும். கோயிலுக்கு வர்றவங்க கூட்டத்தை நம்ம சொல்லல, பூ மிதிக்கிறவங்கள மட்டும் சொல்றோம். அவ்வளவு கூட்டம் வந்து பூ மிதிக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்திலே ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலா நம்ம கருதலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில்ல தான் இந்த பூ மிதிக்கிற விழாவுக்காக இந்த லைன்ல இவ்வளவு பேர் நிக்கிறாங்க. அந்த லைன்ல நின்று அவங்க போய் பூ மிதிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து 10 மணி நேரம் 12 மணி நேரம் எல்லாம் கியூ நின்று வராங்க. அந்த மாதிரி கியூ நின்று இப்போ இவங்கெல்லாம் வந்து விடியகாலையில வந்து நின்று இருப்பாங்க. நேரத்துக்கே கியூ நின்றாங்க. நேற்று சாயங்காலமே கியூ நிற்கிறாங்க. இன்னைக்கு விடிய காலையில 4 மணிக்கு தான் அந்த பூ மிதிக்கிறது ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துட்டு நாம சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். நம்ம தான் ஆன்மீக சேனல்ல இது எப்பவுமே வருஷம் வருஷம் நம்ம மாரியம்மன், அதாவது இது மாரியம்மன் காளியம்மன் 2 சாமியும் இருப்பாங்க உள்ள. மூலவர் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில்ல ஒரு சாமி மட்டும் இருக்கும். ஆனா நம்ம தாரமங்கலத்து கண்ணனூர் மாரியம்மன்னா அக்கா தங்க 2 பேருன்னு சொல்லி காளியாவும் மாரியாவும் அருள்பாலிக்கிறாங்க. ஒரு அற்புதமான கோவில் தான். இந்த உள்ள பாத்தீங்கன்னா 2 சாமி இருப்பாங்க. 2 பேரு காளியும் மாரியும் ஒரே ஜோடியா அமர்ந்திருப்பாங்க. அதனால இந்த தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மனுக்காக ஒரு பாடலே இருக்கு. அக்கா தங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். வராதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அம்மனை நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிக்காங்க. நம்ம ஆலயத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்குது. பூ மிதிக்கிறது நடக்குது. இந்த பூ மிதிக்கிற விழாவுல உங்களால வந்தவங்க நேர்ல பார்க்குறவங்க பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்க முடியாதவங்களுக்காக நேரில் வந்து பார்க்க முடியாதவங்களுக்காக ஒரு கொஞ்சம் சின்ன வீடியோ என்னுடைய இந்த அடியனுடைய சேவையா நினைச்சு இதை நான் செய்கிறேன். இதை பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கணும் இல்லையா? பார்க்கறதுக்கும் நம்ம வந்து அந்த நேரத்துக்கு போய் பார்க்கணும் இல்லையா? பார்க்க முடியல, என்ன பண்ணுவோம்? அதனால நம்ம இது வீடியோ சேனல் அப்படிங்கும்போது என்னைக்கு வேணாலும் பார்க்கலாம். இப்போ நேரில் பார்க்கணுன்னா விடிய காலையில 4 மணிக்கு போய் இப்போ விடிய காலையில் 4 மணில இருந்து இன்னைக்கு அதாவது ஒரு 11 மணி வரைக்கும் டைம் இதுக்குள்ளதான் பூ மிதிக்கிறாங்க. அந்த டைம்ல நாம போய் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம பூ மிதிக்கிறத பார்க்க முடியாது. அதனால இப்போ நாம வீடியோவா எடுத்து போடும்போது அந்த என்னுடைய வீடியோ எப்போ வேணாலும் பார்க்கலாம். அதனால ஒரு பதிவு போடுறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏன் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குறிப்பான ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு தேவையான சாமி வீடியோ கண்டிப்பா வரும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆலயத்துல இந்த மாதிரி விழாக்கள் நடந்தா கூட நீங்க ஒரு செல்லுல கொஞ்சோண்டு வீடியோ எடுத்து என்னுடைய நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அதையும் நம்ம சேனல்ல போடுறோம். நிறைய பேர் அவங்களே வீடியோ கொஞ்சம் எடுத்து நமக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த வீடியோவும் நம்ம பதிவு போடுறோம். அந்த கோயிலுடைய பேரு, ஊரு, என்னுடைய அட்ரஸ் போட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஊரு, அந்த கோயிலுடைய பேரு, அந்த சாமியுடைய என்ன ஊரு என்ன பேர் அப்படின்றத போட்டீங்கன்னா போதும். அப்படி வீடியோ அனுப்புறவங்களா இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் வந்து கொடுக்குறேன். 99 42 31 25 13 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணி பேசுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய வீடியோவும் உங்களுடைய ஆலயத்தினுடைய விழாக்களும் நம்ம சேனல்ல வர்றதுக்கு
நாம் போட்டு கொடுக்குறோம். கண்டிப்பா வந்து அந்த இதுக்கு தெய்வ ஆலயங்களுடைய வீடியோவுக்காக தான் அந்த சேனலு. மக்களுக்காக தான் இந்த சேனலு. இந்த இந்த சேனல் பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேத்துக்கும் தெரியும். நான் வந்து இந்த வீடியோ போடுறதே வந்து மற்ற விஷயங்களுக்காக இல்ல. ஜனங்க, மக்களுக்காக இந்த வீடியோ. கண்டிப்பா பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்.